தோச்சிருக்கா பாரு. அழுக்கு அப்படியே இருக்கு. ஐயே, கால அத்தாச்சி. யாரு? என்ன? செல்வியா, எப்படி இருக்கிய? வா வா உட்காரு. எப்படி இருக்க செல்வி? நான் நல்லா இருக்கேன் அத்தாச்சி. மாமாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சரி, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தாச்சி. என்ன நீங்க தான் கொஞ்சம் உடம்பு போட்டீங்க போல. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியுதா? ஆமா அத்தாச்சி. சரி, கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் உங்க அப்பா கோவிந்தராஜா என்ன பண்றாரு? போன வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு பார்த்தது மூஞ்ச திருப்பிட்டு போனாரு. எனக்கு என்ன வந்துச்சுன்னு நானும் வந்துட்டேன். அத விடுங்க அத்தாச்சி. அப்பா குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. நாளைக்கே உங்களை பார்த்தா ஓடி வந்து பாசமா பேசுவாரு. அது ஒரு குணம் கெட்ட ஆளு. என் மாமா வீட்டு வகைராவுல நீ ஒருத்தி தான் வரப்போக இருக்க. மிச்ச ஒருத்தி மூச்சு பேச்சையே காணும். மயிலு, செல்விக்கு நல்ல மோர ஸ்பெஷலா பண்ணி எடுத்துட்டு வா. அத்தாச்சி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தாச்சி. சும்மா இரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இரு, நீ போய் எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன விசேஷம்? என்னடி பத்திரிக்கையெல்லாம் எடுக்கிற? அதுக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறியா? ஆமா அத்தாச்சி, மேற்கொண்டு அவ படிக்கணும்னு தான் சொன்னேன். அந்த மனுஷன் கேட்கவே இல்ல. மாப்பிள்ள மிலிட்டரியில இருக்காராம். கல்யாணத்தை முடிச்சிட்டு அவரு போயிடுவாரு. உள்ள எப்பவும் போல படிக்கட்டும்னு சொன்னாரு. ஓ, அதனாலதான் முடிச்சிருவோன்னு இறங்கியாச்சு. வர தை பிறந்ததும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா வந்துரும் செல்வி. ஒரு நிமிஷம் இரு. உனக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த குடி, உட்காரு. இந்தாங்கம்மா. இல்ல, எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எந்த மண்டபத்துல கல்யாணம்? PKR மண்டபத்துல. ரொம்ப பெரிய மண்டபம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். வர வழியில கடையில செந்திலையும் அவன் பொண்டாட்டியையும் பார்த்தேன். நீ கடைக்கு போயிருந்தியா? ஆமா அத்தாச்சி, என் பொண்ணுக்கு கல்யாண புடவைய அங்கதானே எடுத்தேன். 60,000 ஆச்சு. பரவாயில்ல, செந்திலு நல்ல நல்ல டிசைனா கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்படியா? சந்தோஷம். அதனாலதானே அவன் கடையில கூட்டம் அள்ளுது. நானும் வீட்டு பக்கத்திலே பாப்போன்னு ஒரு 2-3 கடைக்கு போனேன். கூட்டமே இல்ல. டிசைனும் ஒன்னும் சரியில்லை. ஆனா செந்தில் கடையில கூட்டம் எப்போதுமே அலமோதிக்கிட்டு தான் இருக்கு. இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் புளியங்குடி பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ அவன் கடையை எட்டி பார்த்தேன். எவ்வளவு கூட்டம் தெரியுமா? பரவாயில்ல தச்சி, நம்ம பிள்ளைங்க கடகண்ணிய வச்சு நல்லபடியா இருக்கிற வரைக்கும் நமக்கு தானே சந்தோஷம். இவ்வளவு தெளிவா செந்தில் கடையில கூட்டம் அள்ளுதுன்னு இவ சொல்றா. ஆனா செந்திலும் அர்ச்சனாவும் எப்ப கேட்டாலும் வியாபாரமே இல்லைன்னு பஞ்ச பாட்டு பாடுறாங்க. வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுக்கறது இல்ல. சரிங்க அத்தாச்சி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, எல்லாரும் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டே வந்துடணும். சரி, கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க அத்தாச்சி. சரி சரி. ஏங்க கொடுங்க, நான் பண்றேன். இல்ல வேண்டாங்க, நானே பண்ணிக்கிறேன். ஏங்க என்ன விளையாடுறீங்களா? காலையில இருந்து நீங்க எவ்வளவு வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். உடம்பு வலிக்கிற நேரத்துல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. போங்க போய் உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நானே பாத்துக்கிறேன், விடுங்க. ஏங்க நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும். இது கொடுங்க. போங்க போய் உட்காருங்க. போங்க.
கிட்ட இருந்து அம்மாவை எப்படி காப்பாத்துனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிஜமாவே பெரிய விஷயம் தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணுங்க. நல்ல வேளை நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. என் தங்கச்சி அம்மாலாம் அப்படி சொன்னதை பத்தி கேக்குறீங்களா? பார்வதி ஏன் அப்படி போட்டு கொடுத்தான்னு தெரியலங்க. இந்த விஷயத்துல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? அதுவும் ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா சொல்றது பெரிய தப்பு தான். நான் அவளை கண்டிக்கிறேங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க. நான் உங்களை கேட்க சொல்லவும் இல்லை. அப்படி கேட்டா அது எனக்கு தாங்க பிரச்சனையா முடியும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க அம்மாவுக்கு நீங்க காப்பாத்தினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். பார்வதி சொன்னதை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டாலும் அதை அவங்க நம்பல. அப்பா கிட்ட கூட உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏங்க, கையில காயம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வலி இருந்தா சொல்லுங்க, நான் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, வேண்டாம். மஞ்சள் போட்டதே கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கு. மயிலு, சப்பாத்தி என்ன இப்படி காஞ்சு போயிருக்கு? நெய் போட மறந்துட்டியா? எப்படி இதை மனுஷன் சாப்பிட முடியும்? ரொட்டி மாதிரி இருக்கு. கொஞ்சம் நெய் போட்டாதான் என்ன? ஓ, இவன் நெய் ஊத்துனா மட்டும்தான் சாப்பிடுவான். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு 5 கிலோ நெய் வாங்கிட்டு வா. 5 கிலோவா? அப்புறம் தினமும் உனக்கு நெய்யிலே அபிஷேகம் பண்ணிடலாம். உடனே இவன் மனசு 1 கிலோ நெய் எவ்வளோன்னு கணக்கு போட ஆரம்பிச்சிரும். அடுத்த நொடி நீயும் பொண்டாட்டியும் என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிப்பீங்க. ஐயோ, விடுங்கம்மா, நாளைக்கு நானே வாங்கிட்டு வரேன். டேய், நீ சும்மா இருடா. இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவையும் நீ மட்டுமே செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுதா? இவனும் தானே வியாபாரம் பண்றான், இவனும் செலவு பண்ணட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் என்ன நடைமுறையோ அது அப்படியே நடக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்படியெல்லாம் விட முடியாது சரவணா. நீ மட்டுமே எல்லா சுமையும் தூக்கி சுமக்கிறதுனால உனக்கு யாரும் தியாகி பட்டெல்லாம் கொடுக்க போறதில்ல. கடமை, பொறுப்பு இது எல்லாருக்குமே இருக்கணும். செந்திலு, அடுத்த மாசத்துல இருந்து வீட்டு செலவுல பாதிய நீயும் கொடுக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். நீ அமைதியாவே இருக்க. இத இப்படியெல்லாம் விட முடியாது. அடுத்த மாசத்துல இருந்து நீயும் பணம் கொடுத்தே ஆகணும். உடனே கடையில வியாபாரம் இல்ல, கடன் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்ல யோசிக்காதீங்க. எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். வியாபாரம் நடக்குதா, கடைக்கு கூட்டம் வருதா, எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா, இதெல்லாம் ரகசியம் நினைச்சிட்டியா? நீங்க எல்லாத்தையும் மறைச்சா இதை யாரும் சொல்லாம விட்டுடுவாங்களா? இல்லம்மா, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும்டா. ஒருத்தன் வாயில்லா பூச்சியா சிக்கிட்டா அவன் தலையிலேயே ஏறி மிளகு அரைக்க வேண்டியது. சரவண இந்த குடும்பத்துக்கு மூத்தவன். சின்ன வயசுலயே படிப்பை நிறுத்திட்டு இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இன்னும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அது இன்னும் எத்தனை நாளைக்கு? அண்ணன் தனியா இருந்து கஷ்டப்படுறானே, நாமளும் கொஞ்சம் சேர்ந்து சுமக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லல்ல.
இதெல்லாம் சொல்லி வர வேண்டியதில்ல, தானாவே வரணும், தானாவே. ஐயோ, அதுதான் வர மாட்டேங்குதே. இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 1-2 வருஷம் போச்சுன்னா இவனுக்கும் குழந்தை குடும்பம்னு ஆயிடும். முன்ன மாதிரி இப்பவும் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது ஏதாவது புரியுதா செந்தில? புரியுதுமா. புரியுது. என்னமோ சாப்பிடு. எல்லாம் அந்த சந்தியாவோட வேலையா தான் இருக்கும். இவதான் போட்டு கொடுத்துருப்பா. என்னங்க அத்தை திடீர்னு இப்படி சொல்றாங்க? வீட்டு செலவுல பாதி நம்ம கொடுக்கணுமா? நீங்க மண்டே ஆடிட்டு வரீங்க. என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றியா? அப்படி சொன்னா பெரிய சண்டை நடக்கும். பிரிச்சுக்கிட்டு தனியா போகணும். தனி வீடு, தனி குடும்ப செலவுன்னு நமக்கு தான் கஷ்டம். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இத்தனை பேருக்கும் டெய்லி சாப்பாடு பொங்கி காய்கறி வாங்கி எல்லாருக்கும் சமைச்சு மத்த செலவெல்லாம் பார்த்து கண்டிப்பா பெரிய செலவாகும். இதுல பாதியை குடுக்கறதா இருந்தா நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. அதான் என்னோட கவலையும். இத்தனை நாள் எப்படியோ படாத பாடுபட்டு வீட்டு செலவுக்கு எதுவும் தராம நம்ம ஜவுளிக்கடை வருமானத்தை தனியா பேங்க்ல போட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு வந்து இப்படி கேக்குறாங்க, என்ன பண்றது? இன்னுமா புரியல? எல்லாம் அந்த சந்தியாவாலதான். இன்னைக்கு கடைக்கு வந்தாலே மறந்துருச்சா? அவதான் வந்து அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருக்கணும். அதனாலதான் அத்தை நம்ம கடைக்கு கூட்டம் வருதுன்னு குத்தி காட்டி பேசுறாங்க. ஆமா அர்ச்சனா, கரெக்ட். கண்டிப்பா அந்த சந்தியா தான் சொல்லிருக்கணும். இல்லைனா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு அம்மா வந்து எதுக்கு கேட்கணும்? ஆள் அமுக்கினியாட்டம் இருந்துகிட்டு சைலண்டா எங்க வேட்டு வைக்கணுமோ அங்க வேட்டு வைக்கிறா பாத்தீங்களா? அவ பெரிய சாமர்த்தியசாலி, அவகிட்ட உஷாரா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதான். ஆனா அவ சாமர்த்தியசாலி மட்டும் இல்ல, சகுனி வேலை பாக்குறவ. கல்யாணமாகி இத்தனை நாளா வீட்டுல என்ன நடக்குது, எதுக்கு எவ்வளவு செலவாகுது, யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா. இன்னைக்கு சமயம் பார்த்து அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டா. எனக்கு என்ன பயனா, இன்னைக்கு அம்மா மனசுல வந்த சந்தேகம் இன்னையோட முடிஞ்சிருமா? இல்ல இவ்வளவு நாள் கடையில நல்லாதான் லாபம் வந்திருக்கும் போல இருக்கே. அப்படின்னா மொத்த வரவு செலவு கணக்கையும் கொண்டு வா பாப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? அத விடுங்க. ஒருவேளை அப்படி கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு ஆடிட்டரை வச்சு நமக்கு தேவையான மாதிரி போய் கணக்கு எழுதிருவோம். இப்ப நம்மளோட பிரச்சனை சந்தியாதான். இன்னைக்கு அவ கடைய பத்தி போட்டு கொடுத்திருக்கா. நாளைக்கு எதை பத்தி என்ன சொல்லுவானே எனக்கு தெரியல. அவளுக்கு என்ன, அவ அண்ணங்கார அமெரிக்கால இருக்கான், நமக்கு அப்படியா? நம்ம படுற கஷ்டம் நமக்குல தெரியும். இனிமே முன்ன மாதிரி நம்மளால காசு சேர்க்க முடியாது. எப்படியும் கடை சேல்ஸ் நல்லா தான் நடக்குதுன்னு சரவண கிட்ட சந்தியா சொல்லதான் போறான். இனிமே அவனும் காசு கொடுக்க மாட்டான், நாமளும் வீட்டு செலவுக்கு ஒரு பங்கு கொடுத்தே ஆக வேண்டியது இருக்கும். அதை விட எனக்கு என்ன பயம் தெரியுமா? எப்படியும் பார்வதியோட கல்யாணம் முடியற வரைக்கும் இதே மாதிரி ஓட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நடக்கிறத பார்த்தா நம்ம பார்வதி கல்யாணத்துக்கு பாதி ஷேர் கொடுக்க வேண்டியது வந்துரும் போலயே. ஐயோ, பவுன் விக்கிற விலைக்கு என்ன ஆகுறது? இப்போ வந்து புலம்பி என்ன செய்யறது? அங்க கடைவாசல்ல சும்மா நின்ன சந்தியாவை உள்ள கூட்டிட்டு வந்து பேசி தேவையில்லாம அவன் மனசுல சந்தேகத்தை உருவாக்குனதே நீதான். நீ பாட்டுக்கு சும்மா இருந்திருந்தா பேசாம போயிருப்பா. உடனே மொத்த பழியும் தூக்கி ஏன் தலையில போட்டுருவீங்களே? நீங்களும் தான் நாங்க இருந்தீங்க. வேண்டானே என்ன தடுத்திருக்க வேண்டியதானே? அப்ப வாயை மூடிட்டு இப்ப என்ன சொல்றீங்களா? சரி விடு, இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டையும் 50-100ன்னு சம்பாதிக்கிற காசை வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சா இப்படி பிரச்சனை வருது. இந்த குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தாலும் மூத்த பையங்கிற அடிப்படையில சரவணன் தான் எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து செய்யறாரு. எனக்கும் தான் ஒரு அண்ணன் இருக்கான். எவ்வளவு சுயநலமா அவனுக்காக மட்டும் யோசிக்கிறான். அந்த வகையில சரவணன் அவரோட தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கிற நல்ல மனுஷனாதான் இருக்காரு. அதனாலதான் அத்தை அவர் மேல ஒரு தனி பாசம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம செந்திலும் அர்ச்சனாவும் அவங்க கடையில சேல்ஸே இல்லைன்னு பொய் சொல்றது கூட அத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க.
அண்ணி நீங்க எனக்கு தனியா தான் படுக்கணுமா? அம்மா சொல்ல சொன்னாங்க. நீங்களே அதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ம். ம். அப்புறம் அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க வயித்த வலின்னு போய் சொல்றீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. அத எல்லார் மத்தியிலயும் சொல்லி அதனால அம்மா உங்களை திட்டிட்டாங்க. தப்பு ஏன் மேலதான் அண்ணி. சாரி. பரவாயில்ல பார்வதி, இந்த விஷயத்துலலாம் இந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளா? உனக்கு புரிஞ்சா சரிதான். பார்வதி, இந்த சட்டை நாளைக்கு போட்டுட்டு போனோம். துவைக்கும் போது இதுல ஒரு பட்டன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் தைச்சு கூட. நானா? ஏற்கனவே எனக்கு தூக்கமா வருது. நீயே போய் தச்சுக்கோ. ஏய், ஒரு பட்டன் கூட தைச்சு தர மாட்டியா நீ? போன என்கிட்ட வேலை சொல்றதே உனக்கு வேலை. என்னால பண்ண முடியாது. போ. ஏய் பார்வதி, கொடுங்க, நான் தைச்சு தரேன். பரவாயில்லைங்க, நான் வேற சட்டை இருந்தா போட்டுக்கிறேன். இல்ல கொடுங்க, நானே தைச்சு தரேன். இங்க தைக்கிறதுக்கு பட்டன் இல்லையா? ஆ, இது முழுக்கை சட்டை தான். எப்படியும் நான் கையை மடிச்சு தான் விடுவேன். அந்த கையில் இருக்கிற பட்டன் எடுத்து அதுல தைச்சிருங்க. சரிங்க. ஏங்க, ஆ? நாளைக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு. நம்ம தென்காசி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமா ஓட்டு போட போவாங்க. அங்க போகணும்லங்க, அதுக்காக தான். எலெக்ஷனா நடக்குது? ஆமாங்க. நான் நியூஸ் பார்க்கல, அதான் எனக்கு தெரியல. நீங்க வீட்லயே இருக்கீங்களா, அதனால தான் தெரிஞ்சிருக்காது. நான் கடையில இருக்கும்போது கூட்ட கூட்டமா பிரச்சாரம் பண்றாங்க, நோட்டீஸ் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்து வந்து எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. இடைத்தேர்தல்ங்கிறதுனால ரொம்ப பரபரப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளோட கடமைம்மா, அது நம்மளோட உரிமையும் கூட. அதை தவறாம போட்டுடணும். சரிங்க, நான் தூங்குறேன். ஆ, ஏங்க, ஆ? நீங்க மேல படுத்துக்கோங்க. ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. நீங்க மேலே தூங்குங்க, நான் கீழே தூங்குறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க மேல படுத்துக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிஜமா, நீங்க மேல படுத்துக்கோங்க. உங்களுக்கு சரினா எனக்கு சரிதான். ம். ஹலோ சொல்றா பாண்டி. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே voting booth பக்கத்துலயே எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டேன். கடை இங்க தானே போட போறீங்க? ஆமாமா, அதே இடம் தான் பாண்டி. ஓட்டு போட கூட்டம் வந்துருச்சா? ஆமாண்ணே, இப்பவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சீக்கிரம் வந்து கடையை தரங்கண்ணா. ஆ, சரா நான் கிளம்பிட்டேன், இதோ வந்துடுறேன். ஏங்க, உங்க சட்டை பட்டன் தைச்சு வச்சிருக்கேன். நீங்க இதை போட்டுக்கிறீங்களா இல்ல? இல்லைங்க, இப்படியே கொடுங்க. நான் அவசரமா கிளம்பணும். அங்க கூட்டம் வேற வந்துருச்சான். பட்டன் கழட்டல, இருங்க. அட பரவாயில்லைங்க, மட்டன்லாம் கழட்ட நேரம் இல்லை, அவசரமா கிளம்பணும். ஐயோ, போடவே முடியலங்க. மாட்டிக்கிச்சு. எடுத்து இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரங்க. ஐயோ, என்னங்க? ஐயோ, இல்ல, நான் பட்டனையும் துணியையும் சேர்த்து வச்சு தைச்சிட்டேன். என்னது?
என்னோட தப்பு தாங்க. சாரிங்க. ப்ளீஸ்ங்க. ஏங்க மூச்சு விட முடியலங்க. ஏதாவது பண்ணுங்க. ஐயோ. ஏங்க ரொம்ப முடியலங்க. சீக்கிரம் எடுத்து வாங்க. மூச்சு விட சரிங்க. முடியலங்க. சரி சரி. ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏங்க ஒண்ணு பண்ணுங்க. கத்திரிக்கோல் எடுத்து குத்துங்க. இருங்க. சாரி. கட் பண்ணுங்க. ஐயோ, எங்க இருக்கு? கத்திரிக்கோல் எங்க? எங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? இருங்க. எங்க? ஐயோ, இங்க இருங்க. கத்திரிக்கோல் எங்க? கத்திரிக்கோல் எங்க? வர மாட்டேங்குது. ஐயோ அம்மா. என்னங்க தள்ளி விட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி நில்லுங்க. ஐயோ, கத்திரிக்கோல் எங்க வச்சேன்? ஏங்க இப்படி எவ்வளவு நேரம் நிக்கிறது? பாக்குறதுக்கு காமெடியா இருக்குங்க. யாராவது பாத்திரம் கிட்ட போறாங்க. இருங்க. ஒரு நிமிஷம். சாரி. கத்திரிக்கோல் கடிச்சிருச்சு. பண்ணி விடுங்க.